உலகின் பல நாடுகள்ல ரயில்வே போக்குவரத்து முறையா இருந்தாலும் ஒரு சில நாடுகள்ல இன்னமும் ரயில் போக்குவரத்து இல்ல அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, உலகின் மிக பழமையான போக்குவரத்து சாதனமா ரயில்வே கருதப்படுது. ரயில்வே நெட்வொர்க் பண்டைய கிரேக்கத்துல கிமு 6ஆம் நூற்றாண்டுல தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. முதல்ல ரயில்வே போக்குவரத்து சுரங்கங்கள்ல பயன்படுத்தி வந்த நிலையில காலப்போக்குல நீராவி என்ஜின்களின் அறிமுகத்துடன் வணிக ரயிலாவே அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அவை மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்து செல்ல உதவியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்படி நூற்றுக்கணக்கான நாடுகள்ல ரயில்வே நெட்வொர்க் பயன்படுத்தப்பட்டாலும் ரயில் போக்குவரத்து இல்லாத சில நாடுகள் இருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாமா? புவியியல், பொருளாதாரம், வரலாற்று சூழல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால 7 நாடுகள்ல ரயில்வே அமைப்புகள் இன்னமும் ஏற்படுத்தப்படலன்னு சொல்லப்படுது. அதுல ஐஸ்லாந்து, ஆண்டோரா, ஏமன், லிபியா, பூட்டான், குவைத், கினியா, பீசா உள்ளிட்ட நாடுகள்ல தற்போது பொது போக்குவரத்தான ரயில்வே கிடையாதுன்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம் சிறிய அளவிலான மக்கள் தொகை, கடுமையான சுற்றுச்சூழல் நிலைமைகள் உள்ளிட்ட காரணங்களால இங்கு பொது போக்குவரத்தா ரயில்வே இல்லைன்னு சொல்லப்படுது.